வணக்கம். ஜூன் மாதத்தின் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளையும், இன்றைய நாளில் இலங்கை முழுவதும் எதிர்பார்த்திருக்கின்ற சில முக்கியமான விவரங்கள் குறித்தும் இந்த செய்தி அறிக்கை பேசப் போகிறோம். ஈரான், இஸ்ரேல் யுத்த களத்தில் என்ன நடக்கிறது? இது உலகத்தை எவ்விதமான தாக்கத்துக்கு உள்ளாக்குகிறது என்பது குறித்து ஒரு விசேட செய்தி தொகுப்பு ஒன்றை நேற்று இரவு வேளையில் வெளியிட்டிருந்தேன். அந்த செய்திகளுக்கு மேலதிகமாக இந்த ஒரு சில மணித்தியாலங்களில் நடந்த சில முக்கியமான விடயங்களையும் பதிவிட காத்திருக்கிறேன். காரணம், உலகம் முழுவதும் ஒரு விதமான அச்சத்தோடும், எதிர்பார்ப்போடும் பார்த்துக் கொண்டிருக்கிற யுத்த களம் இது. ஈரானில் இடம்பெற்று வருகின்ற எண்ணெய் தளங்களின் மீதான தாக்குதல்கள், எண்ணெய் வயல்களின் மீதான தாக்குதல்கள், இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் காரணமாக ஈரான் எந்த வேளையிலும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்ற பதற்றம், இந்த இரண்டு விடயங்களும் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகின்றன என்பது உண்மை. இதன் தாக்கம் எவ்வாறாக இப்போது இருக்கும், இனிவரும் நாட்களில் என்னென்ன நடக்கும் என்பது குறித்து நாங்கள் பேசுவோம். இன்றைய நாளில் மிக முக்கியமான செய்திகளாக, இலங்கையிலே எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு உள்ளூராட்சி சபை, கொழும்பு மாநகர சபை, இதன் ஆட்சி யாருக்கு என்பது குறித்து இன்று வாக்கெடுப்பு இடம்பெற போகிறது. தேசிய மக்கள் சக்திக்கா, இல்லாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைய கூட்டணிகளும் சேர்ந்த ஆட்சி அமைக்கப் போகிறதா என்ற கேள்வி முக்கியமானது. இதன் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக, நேற்று ஞாயிற்றுக்கிழமை வவுனியாவில் இடம்பெற்ற ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் வவுனியாவில் கூட்டாட்சிக்கான இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சி மற்றும் இதர தமிழ் கட்சிகள் ஒரு சில, இவற்றோடு ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்து இந்த ஆட்சியை நடத்துவது என்று பேசப்படுகிறது. அதை பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம். அதே போல முன்னாள் எம்பி, முன்பு சக்தி வாய்ந்த அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர், அவரது மனைவி கூட பின்னர் பிரதி அமைச்சராக இருந்தார். ஒரு பெரிய ஒரு அரசியல் குடும்பமாக இருந்து மிக பெரும் வர்த்தக சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்கியவர். அவரது சொத்துக்கள் இப்பொழுது முடக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில அவரது 3 நிறுவனங்கள் ஏலத்துக்கு வரப்போகின்றன. இதற்கான காரணம் என்ன? விவரங்களை சொல்கிறேன். இலங்கை ஒரு வன்முறையின் வயல்வெளி என்று சொன்னால் அதில் மிக இல்லை. பல்வேறு இடங்களில் துப்பாக்கிச் சூடுகளும் வாழ்வெட்டுகளும் தாராளமாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இந்த சம்பவங்கள் நேற்றைய நாளிலும் இடம்பெற்றன. அவற்றோடு சேர்த்து நேற்று கைப்பற்றப்பட்ட பெருந்தொகையான கேரள கஞ்சா பற்றியும் சொல்ல வேண்டும். அவை பற்றிய விடயங்களையும் பார்க்கலாம். அதிலே மிக மிக பயத்தை தந்த ஒரு விடயம், கணவன் மனைவிக்கு இடையிலான சண்டைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி. இதிலே கணவன் மனைவியை போட்டு தள்ளிவிட்டு தப்பியோடி இருக்கிறார். என்ன கொடுமை! அவை பற்றியும் பேசுவோம். விவரமான செய்திகளுக்கு செல்ல முதல் 2 விடயங்கள், இரண்டும் இலங்கைக்கு பொருளாதார நன்மைகளை கொண்டு தரக்கூடியவை. முதலாவது, ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஜெர்மனிக்கான தன்னுடைய 3 நாள் உத்தியோகபூர்வமான விஜயத்தை முடித்துக் கொண்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாடு திரும்பியிருந்தார். இரண்டாவது, சர்வதேச நாணய நிதியத்தின் துணை முகாமைத்துவ பணிப்பாளரான கீதா கோபிநாத் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார். நேற்றைய நாளில் விஜயம் செய்த கீதா கோபிநாத் இந்த 2 நாள் விஜயத்தின் போது பல்வேறு முக்கியமான சந்திப்புகளை நடத்தப் போகிறார். 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தின் மிக முக்கியமான பிரதிநிதி ஒருவர் இலங்கைக்கு வருகை தருகின்ற முதலாவது சந்தர்ப்பம் இது. இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கையின் மிக முக்கியமான தீர்மானமிக்க அதிகாரிகள், தொழில் வல்லுநர்கள், தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர்கள், அதுபோல வர்த்தக சமூகத்தினர் ஆகியோரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவர்களது கருத்துக்களை உள்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியம் அண்மை காலமாக இலங்கைக்கு வழங்கி வருகின்ற உதவிகள் மற்றும் இதர செயற்பாடுகளின் போது அந்த நாணய நிதியத்தின் பங்களிப்பு எவ்வாறு, இலங்கை அரசாங்கமும் இலங்கை மக்களும் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்ன என்பது குறித்து சரியான தகவல்களை அவர் திரட்டிக் கொண்டு போவது அவரது நேரடி கள விஜயத்தின் முக்கியமான நோக்கமாக இங்கே இருக்கிறது. இந்த விஜயத்தின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று, நிதி அமைச்சு, அதுபோல மத்திய வங்கி, சர்வதேச நாணய நிதியம் ஆகியன 3ம் இணைந்து நடத்துகின்ற ஒரு முக்கியமான மாநாட்டில் கலந்து கொள்வது. அந்த மாநாட்டோடு சேர்ந்ததாக வர்த்தக பிரமுகர்கள் பல பேரையும், நிதி அமைச்சு மற்றும் மத்திய வங்கியின் மிக முக்கியமான பிரமுகர்களையும் சந்தித்து உரையாட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நல்லபடியும் இலங்கைக்கான பொருளாதார ரீதியிலான பலத்தை இது கொண்டு வந்து தரட்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போது நான் இலங்கையின் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி யாருக்கு செல்ல போகிறது என்ற முக்கியமான கேள்வி ஒன்று இருந்தாலும், சர்வதேச ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமான ஈரான் இஸ்ரேல் யுத்தமானது இலங்கையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரப்போகிறது. குறிப்பாக எண்ணெய் விலையின் அதிகரிப்பு, கச்சா எண்ணெய் விலையின் சடுதியான அதிகரிப்பு, இத்தோடு சேர்த்து தங்கத்தின் விலை அதிகரிப்பை பற்றி நாங்கள் இப்பொழுது அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் திங்கட்கிழமைதான் பங்குச்சந்தை ஆரம்பித்த பிறகுதான் இலங்கையிலே பங்குச்சந்தை நிலவரம் எவ்வாறு என்று தெரியும். இஸ்ரேலின் பங்குச்சந்தை தரைமட்டமாகி இருக்கிறது, இஸ்ரேலும் தரைமட்டமாகி கொண்டே இருக்கிறது. அதுபோல அமெரிக்க நாடுகளிலும் யூதர்கள் மூலமாக கட்டி எழுப்பப்பட்ட பல்வேறு வர்த்தக சாம்ராஜ்யங்கள் சரிவை கண்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சீனா, இந்தியா போன்ற நாடுகளிலும் இதன் தாக்கம் இப்போதே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இலங்கைக்கு இந்த யுத்தம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த காரணத்தால் பங்கு சந்தைகள் மூடப்பட்ட நேரத்திலிருந்து எங்களுக்கு பெரிய அளவில் தாக்கம் உணரப்படவில்லை. எரிபொருளின் விலை எந்த வேளையிலும் அதிகரிக்கலாம். மின்சார கட்டணங்கள் இப்பொழுது அதிகரித்திருக்கிற நிலையில் மக்கள் மத்தியில் ஒரு சின்ன பதட்டம் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இது எந்த விதமான தாக்கத்தை எங்களுக்கு கொண்டு வரும் என்றால், நிச்சயமாக ஈரானிடம் இருந்து வருகின்ற எண்ணெய் உதவிகள், எரிவாயு உதவிகள் போன்ற உதவிகள் பல்வேறு நாடுகளுக்கும் கிடைக்கக்கூடியவை. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வள பங்காளராக ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது.
அதுவும் இஸ்ரேல் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதல்கள் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் பிரதேசத்தில், அதாவது உலகத்தின் மிகப்பெரிய ஆயில் ஃபீல்ட் என அழைக்கப்படுகின்ற அந்த எண்ணெய் வயல் பிரதேசத்திலேயே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. இது கட்டாரோடு சேர்ந்த ஒரு பகுதி. இதை பற்றி விரிவாக நான் இதற்கு முந்தைய காணொலியில் தந்திருக்கிறேன், மறக்காமல் அதை பாருங்கள். எனவே இதன் காரணமாக ஈரானின் எண்ணெய் போக்குவரத்து பாதையிலும் ஈரானின் எண்ணெய் பங்குகளிலும் மிகப்பெரிய தாக்கத்தை இது உருவாக்கும் என்ற அடிப்படையில் இது பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரப்போவது ஐரோப்பிய நாடுகளுக்கும் சில ஆசிய நாடுகளுக்கும். இலங்கையும் அந்த நாடுகளின் வரிசையில் ஒன்றாக இருக்கிறது. இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரமும் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்தொன்று இருக்கிறதை பற்றி நான் நேற்று முன்தினம் என்னுடைய செய்திகளில் சொல்கிறேன். இலங்கையின் மிகப்பெரிய ஒரு இலங்கையின் பொருட்களை இறக்குமதி செய்கின்ற நாடுகளில் ஒன்று ஈரான். இதுபோல ஈரானில் யுத்தம் என்று இடம்பெற்றால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தமானது மத்திய கிழக்கு நாடுகளை முற்றுமுழுதாக பாதிக்கும். எனவே எங்களுக்கு வரப்போந்த அந்நிய செலாவணியும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் கூட இல்லாமல் போகலாம். இப்படி இருக்கும்போது நேற்று அந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தின் பிந்திய நிலவரங்களை பதிவிட்ட பிறகு ஒரு 5 மணித்தியாலங்களுக்குள் இப்போதைக்கு நடந்த சில முக்கியமான மாற்றங்கள் பற்றி அறிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்று. ஈரான் தன்னுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்று பல பேரும் பயத்தோடு பார்த்திருக்கின்றார்கள். ஈரான் அணு ஆயுதங்களை தான் அழிவுக்காக பயன்படுத்தப் போவதில்லை என்பது ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா கமேனி எப்போதோ கொடுத்திருந்த ஒரு முக்கியமான வாக்குறுதி. அதை அவர்கள் தொடர்ந்து காப்பாற்றுவார்கள். ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கிறது. நேற்று நடத்திய தாக்குதல்கள் ஈரானின் மிக முக்கியமான ஒரு அணு ஆயுத தளத்தை நிர்மூலமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திடீரென்று ஈரான் தனது பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என சொல்லப்படுகிற நீண்ட தூரம் குறிவைத்து தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தது. நேற்று ஒரு புதிய ஈரானின் ஏவுகணை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹஜ் கசீம் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். இது மிக பயங்கரமான சக்தி வாய்ந்தது என்று சொல்கிறார்கள். இந்த ஈரானின் புதிய ஏவுகணையான ஹஜ் கசீமில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பலம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்புகளை, அந்த அயன் டோம் என்று சொல்லப்படுகிற தடுப்புகளை உடைத்துக்கொண்டு உள்ளே பயணிக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. இந்த ஹஜ் கசீம் மூலமாகத்தான் நேற்றைய நாளில் மட்டும் 10 இறப்புகள் பதிவாகி இருப்பதாக அமெரிக்காவின் செய்தித்தளமான CNN பதிவிட்டிருக்கிறது. அதுபோல 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் CNN தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல டெஹ்ரானில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற சில முக்கியமான தாக்குதல்கள், குறிப்பாக வலியசார் அதுபோல நியாவரன் என்று சொல்லப்படுகின்ற இடங்களிலும் இஸ்ரேலின் பாதுகாப்பு தரப்பு ஏற்கனவே அறிவித்திருக்கின்ற ஈரானின் மிக முக்கியமான ராணுவ தளங்களிலும் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றன. ஈரான் தன்னுடைய பதில் தாக்குதல்களை இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா போன்ற நகரங்கள் மீது மேற்கொண்டதோடு சில நகரங்களை நிர்மூலமாக்கி இருப்பதாக அறிவித்திருக்கிறது. அதில் ஒன்று ரமட்கான். இதற்கு பிறகு நேற்று நள்ளிரவுக்கு பிறகு, எங்கள் நேரப்படி நள்ளிரவுக்கு பிறகு, ஈரானின் ஏவுகணை தளங்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், ட்ரோன்ஸ் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் டெல் அவீவிலும் ஜெருசலேம் நகரிலும் வீழ்ந்திருக்கின்றன. ஏற்கனவே சந்தேகிக்கப்பட்ட, அதுபோல ஒரு சில இடங்களில் எதிர்வு கூறப்பட்ட ஈரானுக்கு உள்ளேயே உளவாளிகள், மொசாட் உளவாளிகள் ஊடுருவி இருக்கின்றார்கள். காட்டிக் கொடுப்பதில் ஈரானிய இராணுவத்துறையைச் சேர்ந்தவர்கள் சில பேரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள், பணத்துக்கு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது சொல்லப்பட்ட ஒரு விடயம். காரணம், முதல் நாளிலேயே ஈரானின் மிக முக்கியமான இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதை இப்பொழுது ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. திட்டமிட்ட சில சதி செயற்பாடுகள் தங்கள் நாட்டுக்குள்ளே இடம்பெற்றது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதன் மூலமாக தான் முக்கியமான இராணுவ அதிகாரிகளை இழந்திருப்பதை பற்றி அவர்கள் உறுதி சொல்லியிருக்கின்றார்கள். இதேபோல இங்கிலாந்தின் கார்டியன் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்ற ஒரு செய்தியின் அடிப்படையில் உள்ளே இருந்த மொசாட் உளவாளிகள் மூலமாகத்தான், இதன் மூலமாகத்தான் இஸ்ரேலின் தடுப்பு கவசங்கள் உடைக்கப்பட்டதாகவும், அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடைத்ததன் காரணமாக இஸ்ரேலிய ஏவுகணைகள் இலகுவாக தங்களது இலக்குகளை நோக்கி தாக்கக்கூடியதாகவும் பெரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்ததாக அந்த கார்டியன் பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. இதுவரைக்கும் ஈரானில் 130க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதை ஈரானிய உள்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் இன்னமும் தங்களுடைய பாதிப்புகளை பற்றி பெரிய அளவில் உண்மையான தகவல்களை வெளியிடவில்லை என்று சொல்லப்படுகிறது. 50க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் என்ற சுயாதீன தகவல்கள் தெரிவித்தாலும் இஸ்ரேல் இதுவரைக்கும் தங்கள் தரப்பிலே 15 பேருக்கு கிட்டத்தான் இறந்திருப்பதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லி வருகிறது. ஈரானின் பல்வேறு இடங்களில் நேற்றைய நாளில் இஸ்ரேலின் பரவலான தாக்குதல்கள் மிக பெரும் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஷஹ்ரான் எண்ணெய் கிடங்கு இன்னமும் எரிந்து கொண்டிருக்கிறது. அதுபோல ஈரானின் எல்லையோர பிரதேசத்திலே பாரசீக வளைகுடாவுக்கு அண்மித்த எண்ணெய் வயல்கள் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றன. டெஹ்ரான் மற்றும் இஸ்பஹான் என்ற அணு ஆயுத பகுதி இருக்கின்ற இடம், அதுபோல ஷிராஸ் ஆகிய இடங்கள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தன. இஸ்ரேலின் தென்முனையிலும் இப்பொழுது ஈரானின் தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாகவும், அவர்கள் ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும், ஆளில்லா விமானங்கள் மூலமாக உளவு பார்த்து பின்னர் ட்ரோன்கள் மூலமாக குறிப்பார்த்து இலக்குகள் தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன.
பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமர் மற்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஆகியோர் கனடாவில் இடம்பெறவுள்ள G7 மாநாட்டின் முன்னர் பேச்சுவார்த்தைகளை அமைதி பேச்சுவார்த்தைகளாக மாற்றி இந்த இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் எதிர்நோக்கி இருக்கின்ற அமெரிக்க எதிர்ப்புகள் சவால்களின் மத்தியில் அது என்ன என்று சொல்லி விரிவாக கடந்த காணொலியில் பேசியிருக்கிறேன். அந்த எதிர்ப்புகளின் மத்தியில் கூட இந்த இரண்டு நாடுகளும் தங்களுக்கு இடையில் இணக்கத்துக்கு வருவார்கள் என்று நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. தொடர்ந்து வரும் மனத்தியாலங்கள் உண்மையான செய்திகளையும் பிந்திய விவரங்களையும் கொண்டு வரும். உலகம் அமைதி எதிர்பார்க்கிறது, யுத்தத்தை அல்ல. இந்த யுத்தம் பல்வேறுபட்டோருக்கும் வேடிக்கையாக இருக்கலாம் ஒரு பக்கம். ஆனால் மனித உயிர்கள் பலியாவது ஒன்றும் வேடிக்கையான விடயமோ இல்லாவிட்டால் இந்த தரப்பை விட அந்த தரப்பு கூடுதலான உயிர்களை இழந்தது. ஈரானை விட இஸ்ரேலில் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இஸ்ரேலை விட ஈரானில் அதிகமான மனிதர்கள் பலியானார்கள். இவையெல்லாம் சந்தோஷப்பட்டு ஸ்கோர்களை போல சொல்வதோ இல்லாவிட்டால் ஈட்டிக்கு போட்டியான விவரங்களை பகிர்ந்து கொள்வதோ அல்ல. மனித உயிர்கள் பலியாவது என்றும் தடுக்கப்பட வேண்டியதும் கண்டிக்கப்பட வேண்டியதும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறோம். இந்த யுத்தம் நீடித்தால் ஒரு உலக மகா யுத்தம் போல, அதுவும் நவீன கால தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துகின்ற மிக அழிவை தருகின்ற ஒரு யுத்தமாக மாறும். இதன் தாக்கம் மிக நீண்ட காலத்துக்கு இருக்கும். இப்போதே அழிந்து போன கட்டடங்கள், அங்கே அந்த கட்டடங்களின் அழிவை பார்க்கும்போது எத்தனை மனித உயிர்கள் பலியாகி இருக்கும் என்று பதற தோன்றுகின்றது. அதுபோல பொருளாதார அழிவும் இலகுவில் சரிப்படுத்த முடியாத ஒன்று. கோவிட் காரணமாக சிதைந்து போன இந்த உலகம், கோவிட் காரணமாக கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நின்று போன உலகம் மீண்டு வரும் வேளையில் இந்த அழிவு மிக பெரும் அழிவை கொண்டு வரும். தனியே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். கொழும்பு மாநகர சபை யாருக்கு? தேசிய மக்கள் சக்திக்கா இல்லாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணிக்கா? காரணம், ஐக்கிய மக்கள் சக்தி தனியே ஆட்சி அமைக்க முடியாது. 29 ஆசனங்களை தான் வைத்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி தான் அதிகப்படியான ஆசனங்களை இங்கே வென்றெடுத்திருக்கிறது. கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரையில் 48 ஆசனங்கள். அவர்களது தலைமை வேட்பாளர், குறிப்பாக கொழும்பு மாநகர சபையின் மேயராக அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டு தேர்தலில் நடத்தப்பட்டிருந்த ராய் கலி பல்தசார் தான் இந்த முறை கொழும்பின் மேயர் என்பதை மீண்டும் மீண்டும் ஊடகங்கள் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த ராய் கலி பல்தசாரை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தியின் மிக முக்கியமான நிறைவேற்று உறுப்பினர்களில் ஒருவர். தேசிய மக்கள் சக்தி 117 ஆசனங்களில் 48 ஆசனங்களை கைப்பற்றி அதிகமான ஆசனங்களை தனித்து கைப்பற்றிய கட்சியாக இருக்கிறது. அவரை போலவே மற்றொரு இளம் வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் நடத்தப்படுகின்ற ரீசா சரூக் ஒரு பிரபலமான வர்த்தகர், ஒரு வழக்கறிஞர். அவர் ஐக்கிய மக்கள் சக்தியினால் இந்த முறை மேயர் வேட்பாளராக நிறுத்தப்படுகின்றார். ஆனால் அவரது கட்சிக்கு இருக்கின்ற ஆசனங்கள் வரும் 29. எனவே எதிர்க்கட்சிகளின் வாக்குகளையும் நம்பி, அவர்களது ஆதரவை நம்பித்தான் அவர் இப்போது கொழும்பு மாநகர சபையின் முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து தெரியும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருக்கின்ற 29 ஆசனங்களை தவிர ஐக்கிய தேசிய கட்சிக்கு 13 ஆசனங்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு 5 ஆசனங்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு 4 ஆசனங்கள் ஆகியன இருக்கின்றன. ஏனைய கட்சிகள், சிறு சிறு கட்சிகள், அதுபோல சுயாதீன குழுக்கள் போன்றவை தங்களிடையே 18 ஆசனங்களை வைத்திருக்கின்றன. அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு இங்கே 59 ஆசனங்கள் தேவை. ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதுபோல சர்வஜன அதிகாரம், இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அங்கே 54 ஆசனங்களை தங்கள் கைவசம் வைத்திருக்கின்றன. சுயேட்சை குழுக்கள் மற்றும் இதர சிறு கட்சிகளோடு பேசி அவர்களை இணங்க செய்து அவர்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்க முடியும் என்று ரீசா சரூக் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றும் என்று ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்பார்க்கின்றன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி சுயேட்சை குழுக்கள் பலவற்றின் ஆதரவை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தங்களுடைய ஆதரவு ரீசா சரூக்கு இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் நேரடியாக பேசாமலேயே ஒரு இணக்கம் ஒன்று வந்திருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில். மறுபக்கம் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய ஜனாதிபதியின் பலத்தை பயன்படுத்தி இன்னும் சிறு கட்சிகளோடு பேசி இடங்கி இருப்பதாக தெரிகிறது. அதுபோல சில கதைகள், இந்த சுயேட்சை குழுக்களுக்கு ஒரு ஆசனத்துக்கு தலா 2 கோடி ரூபாய் வீதம் வழங்கப்பட்டதாகவும் ஒரு பேச்சு இருக்கிறது. இது எந்த கட்சி வழங்கியது என்று சொல்லி தெரியாது. ஆனால் சுயேட்சை குழுக்கள் பல தனித்தனியாக சென்று ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்துக் கொண்டதையும் அண்மை காலமாக புகைப்படங்கள் மூலமாக பார்த்தோம். இதிலும் உள்ள ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு, அதுபோல ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு மற்றும் இதர சுயேட்சை குழுக்கள் என்று சொல்லி பெயரளவில் பல கட்சிகள் இப்போது தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய இணக்கத்தை தெரிவித்திருக்கின்றன. ஜனாதிபதியை நேரடியாக இவர்களை சந்தித்திருப்பது கொழும்பு மாநகர சபை எவ்வளவு முக்கியமானது, அதன் ஆட்சியை கைப்பற்றுவது எவ்வளவு தூரம் பெரிதாக பார்க்கப்படுகிறது என்பதை காண்பிக்கிறது. இப்போது அரசியல் ரீதியாக இருக்கின்ற ஒரு நெருக்கடிக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் இந்த கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றினால் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையை விட இதுவும் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தாக பார்க்கப்படும். ஜனாதிபதி கூட ஜெர்மனியில் நேற்று முன்தினம் நடத்திய மக்கள் சந்திப்பின் போது இந்த விடயத்தை பேசியிருந்தார். சஜித்தும் நாமல் ராஜபக்சவும் ஊழல் கூட்டு ஒன்றை உருவாக்குகிறார்கள். மக்கள் எங்களுக்கு வழங்கிய ஆணைதான் அதிக ஆசனங்கள். அப்படி இருக்கின்ற அதிக ஆசனங்களுக்கான மரியாதை வழங்கப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு குறுக்கு வழியில் கூட்டத்தை சேர்த்து ஆட்சியை கைப்பற்ற முனையக்கூடாது என்று ஜனாதிபதி இவர்கள் மீது கோபப்பட்டிருந்தார். ஆனால் ஜனநாயக அடிப்படையில் 59 ஆசனங்கள் தான் ஒரு கட்சியின்
ஒரு சபையின் அறுதி பெரும்பான்மையை தீர்மானிக்கும் என்ற அடிப்படையில் எங்களுக்கு அந்த ஜனநாயக உரிமை இருக்கிறது என்பதுதான் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக சொல்கின்ற விடயம். என்ன நடந்தாலும் இன்று காலை 9:30க்கு வாக்கெடுப்பு மூலமாக இந்த விடயம் வெளியாகும். இதேவேளை துணை மேயர் என்பதும் வெற்றி பெறுகின்ற கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இறுதி நேரத்தில் இதை தீர்மானிக்க போகின்ற ஒற்றை இரட்டை வாக்குகளுக்காகத்தான் இப்பொழுது பல பேரும் பார்த்திருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் யானை விலை குதிரை விலை பேசி இது விலைக்கு பல பேர் வாங்கப்பட்டிருக்கலாம், வாங்கப்படலாம் என்று சொல்லி பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ரகசிய வாக்கெடுப்பு என்பது இதற்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடியதாக, அதாவது இந்த பேரம் பேசுவதற்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்பது மட்டும் உறுதியான ஒரு விடயம். இப்போது இலங்கையிலே உள்ளூராட்சி சபை தேர்தல் 339 சபைகளுக்கு நடத்தப்பட்டாலும் இந்த கொழும்பு மாநகர சபை தான் பிரதானமாக பார்க்கப்படுகின்ற ஒன்று. குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு பிறகு மாகாண சபையை விட அதிகமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக கொழும்பு மாநகர சபை இருக்க, தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே 151 சபைகளை நாடு முழுவதும் கைப்பற்றி இருக்கிறது. ஆனால் கொழும்பை தான் அவர்கள் பிரதானமாக பார்க்கின்றார்கள். இதனால் தான் ஜனாதிபதியை இறங்கி வேலை செய்ய வேண்டிய நிலை ஒன்று ஏற்பட்டது. இன்று காலை 9:30க்கு இடம்பெறுகின்ற கூட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு யாருக்கு கொழும்பு மாநகர சபை போயிருக்கிறது என்ற விடயம் உறுதியாக தெரியும். அவதானித்திருப்போம். இந்த சபைகள் ஆட்சி அமைப்பது பற்றியெல்லாம் பேசும்போது வவுனியாவிலே இடம்பெற்ற ஒரு பேச்சுவார்த்தையை பற்றியும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வவுனியாவில் உள்ள 4 பிரதேச சபைகளை, 4 உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை ஒன்று இணக்கமாக நேற்றைய நாளில் முடிவடைந்திருக்கிறது. தமிழரசு கட்சி தலைமையிலான தமிழ் கட்சிகளுக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. வவுனியாவில் உள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகமான தாயகத்திலே இந்த பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. இதிலே தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டன. இதன் அடிப்படையில் வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மாநகர மேயர் பதவி கிடைக்கும் என்றும், அதுபோல பிரதி மேயர் பதவி ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு முதல் 2 வருடங்களும், இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்த 2 வருடங்களும் கிடைக்கும் என்றும் இப்பொழுது முடிவு காணப்படுகிறது. வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில் தவிசாளர் பதவி இலங்கை தமிழரசு கட்சிக்கும், உப தவிசாளர் பதவி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல இந்த உப தவிசாளர் பதவியை 2 வருடங்களுக்கு பகிர்வது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பது, அதற்கு பிறகு முடிவெடுப்பது என்று சொல்லி இணக்கப்பாடு ஒன்று எட்டப்படுகிறது. வவுனியா வடக்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தவிசாளர் பதவி கிடைக்க உள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு உப தவிசாளர் பதவி கிடைக்கும் என்று சொல்லி முடிவு காணப்படுகிறது. நல்ல விடயம். இந்த இணக்கமானது இப்பொழுது எட்டப்படுகிறது. வெங்கலச்செட்டிக்குளம் பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தவிசாளர் பதவியும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உப தவிசாளர் பதவியும் என்று இப்பொழுது முடிவு காணப்படுகிறது. நல்ல விடயம் ஒன்று. இந்த பேச்சுவார்த்தைகளில் தமிழரசு கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கமும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் மற்றும் முத்து முகமது, இதுபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரான சே மாயூரன், ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பாக ஸ்ரீ டெலோ கட்சியின் செயலாளர் நாயகம் உதயராசா மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பாக துளசி ஆகியோர் உட்பட பல பேர் கலந்து கொண்டார்கள். சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தைகளில் இணக்கமட்டப்பட்டுகிறது. ஒரு விடயம், இந்த சபைகளை அமைக்கும் போது கொள்கைகள் என்பது மிக முக்கியமானவை. ஆனால் அத்தோடு சேர்த்து மக்கள் வழங்கிய ஆணையம் அவசியமானது. ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு நன்மை கிட்ட இந்த சபைகளை இணக்க அடிப்படையில் கொண்டு செல்லப்பட வேண்டியது என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு அதன்படி செயற்பட வேண்டியது அவசியமாகிறது. இலங்கையின் முன்னாள் அரசியல்வாதிகள் பல பேருக்கு இப்பொழுது காலம் சரியில்லை. பல பேர் கைது செய்யப்படுகின்றார்கள், பல பேரது சொத்துக்கள் முடக்கப்படுகின்றன, பல பேர் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள், இன்னும் பல பேர் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மக்கள் கடந்த கால ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கான தக்க தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதுபோல அவர்கள் அபகரித்த சொத்துக்களாக இருந்தால் அந்த சொத்துக்கள் மீள பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், அரசாங்கம் அதை கையகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அண்மை காலத்தில் அப்படியான கைதுகள் ஒரு சில இடம்பெற்று ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது சிறைக்குள்ளே. இன்னும் பல பேர் கைதுகளை எதிர்பார்த்திருக்கிறார்கள். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் இடைவிடாது தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு வருகிறது. இதிலே முன்பு சக்தி வாய்ந்த அமைச்சராக இருந்த ஒருவர், அவர் நாடாளுமன்றத்தில் இருந்த காலம் சொற்பம், ஆனால் செல்வாக்கு மிக்க ஒருவராக இருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய மனைவியும் இவர் அமைச்சராக இருக்க மனைவி பிரதி அமைச்சராக இருந்தார். தயா கமகே கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிழக்கு மாகாண சபையிலிருந்து அதுக்கு பிறகு அம்பாறை மாவட்டத்திலிருந்து இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சராக மைத்திரிபால சிறிசேனவின் காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பின்னர் அமைச்சராக மாறி வருவர். பெரும் வர்த்தகரும் கூட. அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து ஒரு பெரிய வர்த்தக சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். தயா ஏவியேஷன் என்று ஹெலிகாப்டர் சேவைகளையும் வைத்திருந்தார். அவருக்கு சொந்தமாக இருந்த பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் அதற்கு பிறகு பின்னர் சில பல காரணங்களால் முடக்கத்தை கண்டிருந்ததாக சொல்லப்பட்டது. இல்லாவிட்டால் பெரிய அளவில் அவர்கள் செயற்பாட்டு நிலையில் இருக்கவில்லை. இப்போது இவருக்கு சொந்தமானதாக சொல்லப்படுகின்ற 3 நிறுவனங்கள் பகிரங்க ஏலத்திலே விற்பனை செய்யப்பட போகின்றன. இது தொடர்பான உத்தரவை கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் விடுத்திருக்கிறது. இதன்படி இந்த ஏலம் ஜூலை 2ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று கொழும்பு வணிக மேல் நீதிமன்றத்தின் பதிவாளர் அறிவித்திருக்கிறார்.
குத்தகை நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டிய 10 கோடி ரூபாய் தொகையை வசூலிக்கவே இந்த ஏலம் இடம்பெறுவதாக இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி இருந்த நாங்கள் இப்போது இப்படி ஆகிட்டோம் என்று கமகே குடும்பத்தினர் சில வழிகளில் சொல்லக்கூடும். இவரது வர்த்தக விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் தயா கமகேயின் இணையதளத்துக்கு நீங்கள் போனாலே அந்த விடயங்களை பார்க்கலாம். dayagamage.com என்ற இணையதளத்தில் அவரது வர்த்தக விவரங்கள், நிறுவனங்களை பற்றிய பல்வேறு தகவல்கள் அங்கே இருக்கின்றன. நாட்டிலே இப்போது அதிகரித்து வருகின்ற விடயங்கள் 4. ஒன்று, சிக்கன் குனியா காரணமாக பாதிக்கப்படுவோம். இரண்டாவதாக, தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள். மூன்றாவது, அதிகமான வாகன விபத்துகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இன்று கூட காலையிலே பத்தரைமுலை பகுதியில் ஒரு வேகமாக சென்ற கார் ஒன்று மின்சார கம்பத்தோடு மோதியதன் காரணமாக, இது யாருடைய தவறு? அந்த காரை ஓட்டியவரின் தவறாக இருக்கலாம். இல்லாவிட்டால் அந்த கார் விபத்துக்குள்ளானதை அருகே சென்று கொண்டிருந்த இன்னும் ஒரு காரில் டேஷ் கேமில் பதிவு செய்யப்படுகிறது. அவர் வலது கை பக்கமாக வாகனத்தை ஓட்டுகிறார். வீதியிலே வாகனங்கள் இல்லாவிட்டால் உங்களது வாகனங்களை நீங்கள் செலுத்த வேண்டியது இடது கை பக்கமாக. இவர் வலது கை பக்கமாக செலுத்துகின்ற நேரத்தில் தான் மற்ற வாகனம் இவரை முந்திச் செல்ல முற்பட்டு ஏதோ ஒரு காரணத்தால் அருகே உள்ள மின்கம்பத்தோடு மோதுகிறது. சில வேளைகளில் முதல் நாள் பெய்த மழையின் ஈரடிப்பும் காரணமாக இருக்கலாம். எனவே இந்த விபத்துகள் 3வது. 4வது, இலங்கையிலே பல்வேறு இடங்களில் இடம்பெற்று வருகின்ற துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் வாழ்வெட்டுகள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை 2 துப்பாக்கிச் சூடுகள் அதிகமாக கவனிக்கப்பட்டவை. ஒன்று, எந்த விதமான இழப்பையும் ஏற்படுத்தாத, பயத்தை கூட வழங்காத ஒரு துப்பாக்கிச்சூடு கழுவோவில பகுதியில், கொழும்பு கழுவோவில பகுதியில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு அதிகாலை வேளையில் இடம்பெற்றிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேரில் ஒருவர் துப்பாக்கிச்சூடை நடத்துகிறார். மூடியிருந்த ஒரு கேட்டை நோக்கி, ஒரு வர்த்தகரை நோக்கிய தாக்குதல் என்று இது சொல்லப்படுகிறது. சிசிடிவியில் பதிவான காணொலியின் அடிப்படையில் துப்பாக்கிச்சூடை நடத்தியவர் தப்பியோடி இருக்கின்றார். இப்பொழுது அவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 2வது துப்பாக்கிச்சூடு பதுளை மாவட்டத்தில் இடம்பெற்றிருந்தது. பதுளை மாவட்டத்தின் மடகம என்ற பகுதியிலே கணவன் மனைவிக்கு இடையிலான மோதல் காரணமாக இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு. கணவன் நாட்டு துப்பாக்கி ஒன்றை பயன்படுத்தி மனைவியை சுட்டுவிட்டு இப்பொழுது தப்பியோடி இருக்கிறார். அவரை தேடுகின்ற பணியில் போலீசார் இப்பொழுது ஈடுபடுத்தப்படுகிறார்கள். மனைவி இறந்திருக்கிறார். இந்த துப்பாக்கி எவ்வாறு கிடைத்தது, யார் இதை தயாரித்தது என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியோடு, இவருக்கு இந்த துப்பாக்கி கிடைத்ததன் அடிப்படையில் இவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலோடு தொடர்பட்டவரா என்பது குறித்து போலீசார் இப்பொழுது விசாரித்து வருவதாக தெரிகிறது. இந்த சம்பவம் இடம்பெற்றது மடகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே. மாக்கண்டவின்ன மடகம என்று சொல்லப்படும் இடம் பதுளை மாவட்டம் ஊவா மாகாணத்தில் அமைந்திருக்கிறது. போலீசாரின் விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. 2 வாழ்வெட்டு சம்பவங்களை பற்றியும் செய்திகள் வெளியாக இருந்தன. வருத்தத்துக்குரிய விடயம் ஒன்று, நான் கோப்பாயில் இடம்பெற்ற ஒரு வாழ்வெட்டு சம்பவத்தை சொல்லியிருந்தேன். இதிலே ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். இப்பொழுது 2 பேர் கைது செய்யப்படுகின்றனர். 2வது சம்பவம் யாழ்ப்பாணத்திலே தான் அதுவும் இடம்பெறுகிறது. வடமராட்சி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. பருத்தித்துறைக்கு அண்மித்த குடத்தனை பகுதியிலே 2 கும்பல்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாய் தகராறு பின்னர் தாக்குதலாக மாறியதாக சொல்லப்படுகிறது. 2 கும்பலிலும் சேர்த்து 4 பேர் இந்த வாழ்வெட்டிலே காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். போலீசார் இப்பொழுது விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி பொறிகண்டி பகுதியிலே, இதுவும் வடமராட்சி செய்தி ஒன்றுதான், பொறிகண்டி பகுதியிலே 220 கிலோகிராம் கஞ்சாவோடு படகு ஒன்றை போலீசார் கைப்பற்றி இருக்கின்றார்கள். இந்த கஞ்சா படகிலே கைப்பற்றப்பட்டது ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் என்று சொல்லப்படுகிறது. இலங்கை ராணுவ புலனாய்வு துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட்ட இந்த கேரள கஞ்சா 220 கிராம் கைப்பற்றப்பட்டது. இதை இறக்கிக் கொண்டிருக்கும் போதே ராணுவத்தினர் இதை சென்று கைப்பற்றி இருக்கின்றார்கள். எனினும் இந்த 220 கிலோகிராம் கஞ்சாவை இறக்கிக் கொண்டிருந்த வேளையில் ராணுவத்தின் அந்த இடத்தை சுற்றி வடித்த வேளையில் இறக்கிக் கொண்டவர்கள் தப்பியோடி இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும். அதுபோல 220 கிலோகிராம் இந்த கஞ்சாவும் படகும் அதன் வெடியிணைப்பு இயந்திரமும் இப்பொழுது கைப்பற்றப்பட்டுகின்றன. போலீசார் இப்பொழுது இதை வல்வெட்டித்துறை போலீசார் தாங்கள் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் ராணுவத்தினரிடமிருந்து. இது பற்றிய விசாரணைகள் இப்பொழுது தொடர்கின்றன. இதேபோல மரணங்கள் எவ்வாறு மறிந்து கிடக்கின்றன என்பதற்கு இன்னும் ஒரு செய்தி. அனுராதபுரம் பகுதியிலே ஒரு 9 வயது சிறுவன் ஒருவன் பசு ஒன்றின் கழுத்திலே கட்டிய கயிற்றை இழுத்ததன் காரணமாக அந்த பசு மிரண்டு ஓட அதோடு சேர்ந்து இழுபட்டு நீண்ட தூரம் இவ்வாறு காயங்களுக்குள்ளாகி தீவிரமான சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டாலும் இறுதியில் உயிர் பிரிந்த ஒரு துயரமான சம்பவம். இந்த சம்பவம் இலங்கையிலே பதிவாகி இருக்கின்றது. இந்தியாவிலே மரணங்கள் விடாமல் துரத்தி கொண்டே இருக்கின்ற 2 செய்திகள் கிடைத்தன. ஒன்று, இந்தியாவின் கேதார்நாத் மலைப்பகுதியில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்து ஒன்று. 6 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். கடந்த 1 மாதம் இல்லாவிட்டால் 1.5 மாத காலத்தில் இடம்பெற்ற 6வது சந்தர்ப்பம் இது என்று சொல்லப்படுகிறது. ஹெலிகாப்டர் விபத்துக்கள் பல உயிர்களை பறிகெடுத்திருக்கின்றன. இதே போல இந்தியாவின் மகாராஷ்டிராவில் பாலம் ஒன்று உடைந்து விடுவதன் காரணமாக 2 பேர் பலியான துயர சம்பவமும் பதிவாகி இருக்கிறது. மரணங்கள் மட்டும் உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் நடக்கின்ற பல்வேறு மரணங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பாவமாகவும் இருக்கிறது. தொடர்ந்து வரும் நாட்கள் மரணம் இல்லாத மக்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாட்களாக அமையட்டும். மத்திய கிழக்கிலே நடக்கின்ற யுத்தமும் ஓயட்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்வோம்.
இன்று நாளின் செய்திகளவை. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றையும், கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளையும் எதிர்பார்க்கிறேன். இன்று இரவு நேரலை செய்தியில் இன்னும் பல விவரங்களோடு உங்களை சந்திக்கிறேன்.